அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு ஜெயக்குமார், விஜயனுடைய இந்த கருத்து நீட் விலக்கு என்பதில்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை ஒற்றே இந்த விஜயனுடைய கருத்தும் இருக்கிறது. பல்வேறு காரணங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. அதாவது நீட் விலக்கு என்பது எங்களுடைய ஒரு அடிப்படையான கொள்கை. எனவேதான் எங்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி, அதாவது நீட் தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு என்ற வகையில அந்த நிலைப்பாடில எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனவே இப்ப நீட் விலக்கு என்கின்ற நம்முடைய அருமை சகோதரர் நடிகர் விஜய் அவருடைய தாவேக தலைவர் நடிகர் விஜய் அவருடைய கருத்து என்பது ஒரு வரவேற்க தகுந்த கருத்தாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். முக்கியமா பொதுப்பட்டியல்ல கல்வியை கொண்டு வரணும் என்ற அந்த நீண்ட கால கோரிக்கையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி அதுல கல்வி மருத்துவத்தையும் கொண்டு வரணும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படையான விஷயம் என்னன்னா, பொதுவாக இந்த திமுக இந்த தீர்மானம் கொண்டு வருவதற்கு எந்தவித முகாந்திரம் இல்லை. ஏன்னா வெறுமனே எப்ப பார்த்தாலும் ஒரு தீர்மானம் கொண்டு வருகின்ற ஒரு அரசா தான் இருக்க வழி. அதை செயல்படுத்துகின்ற ஒரு அரசு அது அது ஒரு முழுமையான அளவுக்கு அதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த வகையில ஒரு போராடி நம்ம பெருநாட்டில் சும்மா ஏதோ ஒரு கண்துடைப்புக்கு ஆரம்ப காலத்துல ஒரு வரலாறுன்னு எடுத்தா அந்த நீட்டுக்கு காரணமே திமுக தான். அது அந்த காலகட்டத்தில் தான் திமுக காங்கிரசும் கூட்டணியில் இருந்தப்போ அவங்களுடைய திமுக மத்திய இணையமைச்சராக திரு காந்தி செல்வன் அன்னைக்கு அறிமுகப்படுத்தினாரு மசோதாவை. அன்னைக்கு விதை போட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மானாலும் நீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நாங்க முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்தோன்னும் நீட்டை ஒழிக்கிறேன்னாங்க. இதுவரை கிட்டத்தட்ட ஒழிச்சாங்களா? எந்த விதம் சும்மா தீர்மானம் போட்டுட்டு இன்னைக்கு கூட ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு உண்ணாவிரத நாடகத்தை இன்னைக்கு அரங்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கல்வி இந்த மாநில பட்டியல இருந்து மாத்திரன்றது, அதுக்கும் காரணம் திமுக தான். எப்படி சொல்ல? ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனப்பூர்வமா வரவேற்கிறேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. இல்ல, அவருடைய கருத்தா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு எல்லாம் அதுல அது ஒரு கண் துடைப்பு தான், மக்களை ஏமாத்துற வேலை தான். அதனால அவர் தாவேக தலைவருடைய அது கருத்தா இருக்கலாம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. அது ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு. அவருடைய கருத்து அதை ஆதரிக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா எங்களை பொறுத்தவரை இது ஒரு கண் துடைப்பு, மக்களை ஏமாத்துற வேலை. ஏன் சொல்றேன்னாக்கா, பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க இந்த 3 வருஷம் ஆயிப்போச்சு. நீட்டை ஒழிக்கிறேன்னு முதல் கையெழுத்துன்னு சொல்லி தேர்தல் காலத்துல யார் சொன்னா? அப்ப 3 வருஷத்துல ஒழிக்க வேண்டியதானே. சும்மா தீர்மானத்தை நிறைவேற்றி மக்களை ஏமாத்துறது, உண்ணாவிரத நாடகத்தை போட்டு மக்களை ஏமாத்துறது, இந்த வேலையை தானே பாக்குறாங்க. இன்னொரு விஷயம் நீங்க எடுத்தீங்க, 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில இருந்தாங்க. மாநில பட்டியலுக்கு ஏன் கொண்டு வரல கல்வியை? வளங்கொழுக்கும் இலாக்காக்கள் வாங்கி வளமானாங்களுடைய மாநில பட்டியலுக்கு அதுதான் இந்த மாநில உரிமை சார்ந்த விஷயம் குறித்து அதிமுக அததான் பிரதானமா வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சது. அந்த விஷயத்தை பத்தியும் இப்ப விஜய் பேசியிருக்கிறார். இப்ப திராவிட கட்சிகளோட நிலைப்பாட்டை ஒத்து அவரோட இந்த நிலைப்பாடையும் பார்க்கணுமா? இல்ல, பொதுவா ஒரு நல்ல விஷயங்களுக்கு இப்ப யார் குரல் கொடுத்தாலும் அது வரவேற்க தகுந்த விஷயம் தான். அத கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு தாவேக தலைவர் அது குரல் கொடுத்தது என்பது ஒரு நல்ல ஒரு வரவேற்க தகுந்த விஷயமா தான் நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா எங்களோட நிலைப்பாடாதான். ஆனா திமுகவுக்கு மட்டும் அது முகாந்திரம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, மத்தியில அவங்கதான் அதிகாரத்துல இருந்தாங்க. கையெழுத்து போடுற அதிகாரம், கேட்கிற அதிகாரத்துல கூட இல்ல. திருமதி இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி காலத்துல ஒரு மாநில பட்டியல் பொது பட்டியலுக்கு மாற்றும் போது இவங்க இப்ப என்ன பண்ணிருக்கணும், உடனடியாக அதை மாநில பட்டியலுக்கு மாத்திருந்தா நீட்டு போல இந்த மாதிரி ஒரு மாணவர்களை கொடுமைப்படுத்துகின்ற தமிழ்நாட்டு மாநிலோட உரிமை பறிக்கின்ற ஒரு செயல் இருந்துச்சு. இவ்வளவு முறைகேடு ஆயிருக்கு கிட்டத்தட்ட. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்தந்த மாநிலங்களே மாணவருடைய அந்த எதிர்காலத்தையும் தேர்வு நிர்ணயிக்கின்ற ஒரு சக்தி இருக்கு. அது தவற விட்டாங்க திமுக பொறுத்தவரை. அதை 17 வருஷத்துல செஞ்சிருக்கலாம். ஆட்சியில இருந்துட்டு கையெழுத்து போடுற அதிகாரத்துல இருந்துட்டு செய்ய தவறி விட்டது. எனவேதான் திமுகவுக்கு எந்த முகாந்திரம் இல்லை. ஆனா தாவேக தலைவர் அந்த மாநில பட்டியல் கொண்டு வருவது நல்ல வரவேற்கிற விஷயம். எங்க நிலைப்பாடு மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும் என்பது எங்களுடைய அந்த நிலைப்பாடு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.